இந்த ஆத்மாங்கிறது நான், அந்த நானுங்கிறது வந்து நம்ம நான் ஒன்று வச்சுட்டு இருக்கோமே அது இல்லை. நானுங்கிறது வந்து சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ், உடம்புக்கோ மனசுலையோ உட்பட்ட ஒரு விஷயம், அதுக்கான அங்கமோ கிடையாது. நாட் அஃபெக்டட் பை பாடி மைண்டு, இண்டிபெண்டாக இருக்கக்கூடியது. அதுதான் எல்லாவற்றையும் வியாபித்து எல்லாத்துக்கும் சாரமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆத்மா இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு அது எங்க பார்க்கறது, எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஆசை வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டா? எப்படி தெரியும், எப்படி இருக்கும், எங்க பார்க்கறது, எங்க இருக்கும் அப்படின்னு தெரியும். சர்வகதம் அப்படின்னு சொல்லிட்டா இல்லாத இடம் இல்லை. இப்படிப்பட்டது ஏன் தெரியல, ஏன் தெரியல? அவ்யக்யோயம், அவ்யக்தம். வியக்தம் வெளி தோற்றத்துக்கு வந்திருக்கிறது, அவ்யக்தம்னா வெளி தோற்றத்திற்கு வராதது இல்லையா? காதுக்கு ஒரு விஷயமாக, காதினால கேட்கப்படக்கூடியதாக, கண்ணினால பார்க்கப்படக்கூடியதாக, நாக்குனால சுவைக்கப்படக்கூடியதாக, அப்புறம் மூக்குனால நுகரக்கூடிய விஷயமானது கிடையாது. பாருங்க, இது தவிர இந்த 5 விஷயத்தை கேட்கிறத தவிர வேற என்ன இருக்கு இந்த உலகத்துல? பாருங்க, கலடைஸ்கோப், மைக்ரோஸ்கோப், டெலிஸ்கோப், கைரோஸ்கோப், ஜெய்ரோஸ்கோப் எல்லாத்தையும் போட்டு எப்படியாவது கண்ணில் பார்த்துடுறாங்க. கரெக்டா? கிட்டக்க இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பு, தூரமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பு இல்லையா? என்ன பார்க்கறதுக்கு தான் ஸ்கோப் இல்லை, அந்த ஸ்கோப் தான் கீதா ஸ்கோப். புரியுறதா? எல்லாத்தையும் பார்த்துடுற, எல்லா ஸ்கோப்லையும் என்ன எப்படி பார்க்கறது? கீதா ஸ்கோப், சாஸ்திரா ஸ்கோப்,